உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, நீ மூச்சு விட்டுறாத, அழுவே நிப்பாட்டு. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இங்க யார் கொலை பண்ணதுன்னு நீங்களா சொல்லிட்டா நல்லா இருக்கும். இல்லனா எங்க விசாரணையில கண்டுபிடிச்சா அது வேற மாதிரி இருக்கும். அக்கா, அந்த ஆளு அப்படித்தான் மிரட்டி கேப்பான், நீ பயந்துராத. நீங்க விசாரணை பண்ணுங்க சார். கண்டிப்பா இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் சார், தாராளமா விசாரிச்சுக்கோங்க. அப்பதானே உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும். அக்கா, நான் பண்ண தப்புக்கு ஏன் எல்லாரையும் விசாரிக்கணும்? நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அக்கா, என்ன பேசு நீ? சும்மா இரு. இன்ஸ்பெக்டர், நான் தான் அந்த பிள்ளைய கத்தியால குத்துனேன். மாமா, இல்ல, நான் தான். இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது சார். நான் தான் இந்த கொலைய பண்ணேன். இந்த அன்னலட்சுமி மாட்டோன்னு பார்த்தா இவரு வாலண்டியரா உள்ள வராரு. பாப்போம் பாப்போம். பாருங்கய்யா, நல்ல ஒரு மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு. அன்னைக்கு இந்த பொண்ணு கால விட சொன்னதுனால இன்னைக்கு பழி வாங்கியிருக்காரு. சித்தப்பா, இத நீங்க கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. எதுக்காக நீங்க பண்ணதா சொல்றீங்க? இல்லத்தா, நான் தான் இந்த கொலைய பண்ணேன். ஏற்கனவே நான் சொன்னதானே, அவ கழுத்துல தாலி ஏறுற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவளை கொல்றேன்னு சொன்னேன்ல, அதைத்தானே செஞ்சேன். அது சும்மா கோவத்துல சொல்ற வார்த்தை. நீங்க அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. நான் சும்மா சொல்லலம்மா, நிஜமா இந்த கொலைய நான் தான் பண்ணேன். சத்தியம்மா, சத்தியம். ஏன் சித்தப்பா? நான் தான் அப்பவே அம்புட்டு சொன்னனே. எதுக்காக அவசரப்பட்டீங்க? இப்போ எப்படி நம்ம உண்மையை நிரூபிக்கிறது சொல்லுங்க? பட்ட கஷ்டம் மொத்தத்தையும் இப்படி வீணாக்கிட்டீங்க. ஏப்பா மாணிக்கம், அந்த பொண்ணு ரூம்ல இருக்கும்போது நீ இங்க தானே இருந்த. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கொலை பண்ணிருப்ப? இல்லைங்க, நான் தான் இந்த கொலைய பண்ணேன். சித்தப்பா, நீங்க போய் சொல்றீங்க. இல்லடா. எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? யாருக்காக பழி ஏத்துட்டு இருக்கீங்க? சித்தப்பா சொல்லுங்க. கொலைய நீங்க பண்ணாதப்போ எதுக்காக நான் தான் பண்ணேன்னு பழி ஏத்துக்கிறீங்க? தோ, இந்த பழனி தான் கொலைய பண்ணிட்டு உங்களை ஏத்துக்க சொன்னானா? சித்தப்பா சொல்லுங்க. யாருக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்காக தான்மா, எனக்காக தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு அழைச்சிருங்க. என்ன இது? இம்புட்டு கொட்டி கொடுத்தது பத்திரனா அங்க வந்து கொட்டி கொடுக்கணுமா இன்னைக்கு? தல தீபாவளி இல்லையா? விருந்து தராம இருக்க முடியுமாங்க? அதெல்லாம் ஒன்றும் விருந்து வேணாம், மண்ணகட்டியும் வேண்டாம், ஒன்றும் தேவையில்லை. வேணும்னா ஒன்று செய்ய, இன்னும் ஒரு 1000 ரூபாய் வேணா எடுத்து வீசு. என்ன வேணுமா ஆக்கி தின்னுக்கிட்ட விருந்துங்கிற பேர்ல. சங்க நசுக்கி புடுவேன் போல.
ஏடா பாண்டி இலை வந்து அவர்கிட்ட வரலினா போட்டோம் வா, நான் புறப்படுவோம் வா. என்னலே இது அவன் வீடு. இங்க வச்சு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். ஏன் என்ன என்ன செஞ்சான்? ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். அவனை தான் செஞ்சு ஆகணும்ப்பா. அவனை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்ப்பா. நாமளும் அசிங்கப்படுத்தியே ஆகணும். அவனை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுப்பா. எதுக்குலே எதுக்கு இப்ப அவனை கூப்பிட்டுக்கிட்டு? அசிங்கப்பட்டிருக்கேன்ப்பா, அசிங்கப்பட்டிருக்கேன். கூப்பிட போறியா இல்லையா? என்னலே உன்னோட பெரிய இம்சையா போச்சுலே. வா. என்னங்க இன்னும் கிளம்பலையா? என்ன நான் புறப்பட்டேன், இவன் தான் என் மண்டையை கழுவிட்டான். இப்ப என்ன உனக்கு என்ன? இவனுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படித்தானே? இந்த பாரு, பரணிக்காக இதை செய்யலாம். பரணி நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமா, அவளுக்காக தான். இந்த வெறும் பயிலுக்காக என் பொண்ணை நான் விட்டு கொடுக்க முடியாதுல. அதே மாதிரி என்ன, இந்த வெறும் பயிட்ட ஒரு லிஸ்ட் வாங்கிக்க, என்ன சாப்பிடுவோன்ட்டு. அவன் ஆடு, கோழி, நண்டு, கீரி கேட்டு சமைச்சு வச்சிரு. வந்து கொட்டிட்டு போட்டோம். ஏங்க வாயை கழுவுங்க. விருந்துக்கு இப்படியா கூப்பிடுவாங்க? அப்படிதான் சொல்ல முடியும். இஷ்டம் இருந்தா வரட்டா, இல்லைன்னா வரவான்னாங்கன்னு நான் தான். அப்படிதான் நான் வெளியில நிக்க. நீ வரதுனா வான்னு சொல்ல மாட்டேன். ஐயோ, சரி விடல சம்மு. அவரை பத்தி தான் உனக்கு தெரியாதா? அவர் இப்படி கூப்பிடுறாருன்னு தப்பா நினைச்சுக்காத. கட்டாயம் நீ பரணியை கூட்டிட்டு வந்துரு. அவருக்காக இல்ல, வர்றது உனக்காக. அவரு கூப்பல்னாலும் உனக்காண்டி வந்திருப்பேன். நீ போ, நான் கூட்டு வரேன். எசக்கி, நீயும் கட்டாயம் வந்துடணும். பாப்போம் பாப்போம், முதல்ல அண்ணனும் மைனியும் வரட்டும். இல்ல சிவபாலா, அந்த வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தா தாங்காது. வாலே போவோம். புள்ளைவளா, நாளைக்கு எல்லாரும் விருந்துக்கு வந்துருங்க. வரல வரேன். அத்தை அத்தை, ஒரு நிமிஷம். இந்த பூ அத்தை. என்னடி இந்த பூ வச்சுக்கத்த. பூவா? சரியில்லை, நான் கிளம்புதேன். சரி, டைம் ஆயிடுச்சு. ஹலோ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். இருக்கிறது 72 நாள். 100வது நாள் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அவ்வளவு நாள் தான் நீயும் சௌந்தர பாண்டிக்கு மருமக. புரிஞ்சுக்கோ. 100வது நாளும் வரும், ஆனா நீ போக மாட்டல்ல. என்ன பந்தயம் வச்சுக்கோமா? அதெல்லாம் தேவையில்ல. நான் உறுதியா சொல்லுதேன், நீ போக மாட்ட. ஏன்னா அதுக்குள்ள நான் உன் மனசுல இடம் பிடிச்சிருவோம்ல. ஏய், முட்டாள் மாதிரி இதையே எத்தனை வாட்டி தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். நீ என் மனசுல இடம் பிடிச்சிருவேங்கிறதுக்கு 1000 காரணம் வேணாம். ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு வேலிட் ரீசன் சொல்லு பாப்போம். அது எதுக்கு ஊர் பூரா தேடிட்டு? நான் தான் என் அப்பா முருகன் மேல பாரத்தை போட்டிருக்கோம்ல, எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிடுவான். எப்படி? நீ திருட்டு தாலி கட்டினியே, அது அவர் பார்த்துட்டு தானே இருந்தாரு. அந்த மாதிரியா? தூங்க போற நேரத்துல ஏன்டா என் உசுர வாங்குற? மரியாதையா தூங்கு. இல்ல இந்த டாக்டர் எத்திக்ஸ்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ நைட்டு தூங்குறப்ப உன் மூஞ்சியில தலகாணி அமுக்கி கொன்னுடுவேன். தூங்குடா எரும மாடு. தேங்க்யூ. இந்த மாதிரி டெய்லி ஒரு பாட்டு கேட்டாதான் நல்லா தூக்கம் வர. ஏம்ல, உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு கல்யாணம்ன்றது வெறும் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற சந்தோஷம் மட்டுமா? அது ஒரு பொறுப்புல. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தன் ஒருத்தி அப்படின்னு தனித்தனி ஆளாக தான் இருப்பாவ. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே அவங்க 2 பேரும் ஒரு குடும்பமாக மாறிடுவாங்களா? இந்த சமூகத்துக்கு நம்மளால முடிஞ்சதை ஏதாச்சும் செய்ய ஆரம்பிச்சிடணும்ல. நானும் நீயும் இந்த சமூகத்துக்காக ஒன்னா சேர்ந்து 4 பிள்ளைகளை பெற்றுக்குவோம். அதுல 1 இன்ஜினியரு, 1 டாக்டரு, 1 தொழிலதிபர்,
இன்னொன்னு சினிமாக்காரு. ஏன்னா மற்ற சமூகத்துல கூட நாம நம்மளை சுத்தி இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் நன்மைகள் செய்வோம். ஆனா சினிமாக்காரனா இருந்தா சினிமா மூலமா கோடான கோடி மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லலாம்ல. அதன் மூலமா ரசிகர் கூட்டம் வரும். அதை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவர் ஆகலாம். அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துக்கு என்ன நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசல. பொண்டாட்டி பொண்டாட்டி நான் சொன்னதெல்லாம் கேட்டுதா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. நான் பேசுனதெல்லாம் கதை நினைச்சிட்டு உறங்கிட்டியா? இது கதைலலா, ஒரு நாள் நிஜத்துல நடக்கும் பாரு. உறங்கு உறங்கு. குட் நைட்டு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு ரிங் வாங்கி கொடுத்துடலாமா? அத எப்பவும் கையிலேயே போட்டிருப்பாங்கல்ல. சூப்பர் ஐடியா பாரதி. ரிங்கே வாங்கி கொடுத்துடலாம். எங்க ரிங் காட்டுறீங்களா? உட்காருங்க மேடம். பாருங்க மேடம். பாரதி, எனக்கு ஒரு டவுட். ஆதி மோதிரம் செயின் எல்லாம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. நீ பாத்திருக்கியா? எனக்கும் ஒன்னும் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல லதா. அப்படின்னா மோதிரம் எடுக்கிறது வேஸ்ட் தானே? ஏன் வேஸ்டா போகும்? ஆதி போடலனா என்ன? ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற அவர் உட்பிக்கு எடுத்துடலாம். அதுவும் நல்ல ஐடியா தான் பாரதி. சரி, பார்க்கலாம். நீங்க சைஸ் என்னன்னு பாருங்க மேடம். நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன். லதா, இது எப்படி இருக்கு? பாரதி, சூப்பரா இருக்கு பாரதி. ரிங்கு யாருக்கு மேடம்? உங்களுக்கா இல்ல இவங்களுக்கா? எங்க 2 பேருக்குமே இல்ல. ஒரு மேரேஜுக்கு gift பண்றதுக்காக வாங்குறோம். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? இல்லங்க, நாங்க இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல. அப்ப நீங்க போட்டு பாருங்க மேடம். இப்ப வர மீடியம் சைஸ் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே செட் ஆகும். இல்ல, நான் எப்படி? பாரதி, சும்மா போட்டு பாருடி. இதுல என்ன இருக்கு? அப்படியா? அப்புறம் சைஸ் பத்தாம வாங்கியும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். போட்டு பாரு. பாரதி, உனக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. சரி, அப்ப நம்ம இதே எடுத்துக்கலாம்ல? ஆமா பாரதி, சூப்பரா இருக்கு. இதுவே எடுத்துக்கலாம். நாங்க இதே எடுத்துக்கிறோம். ஓகே மேடம். கொடுங்க மேடம், வெயிட் செக் பண்ணிட்டு பில் போட்டுடுறேன். வர மாட்டேங்குதுடி. உனக்காக அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதுக்குன்னு டைட்டா பிடிச்சுக்கிட்டா எப்படி? என்னடி? அது யாருக்குன்னு எழுதி வச்சிருக்கோம், அவங்களுக்கு தானே கிடைக்கும். வர மாட்டேங்குது. கூட நான் கரெக்டறேன். பாரதி, வரவே மாட்டேங்குது. அப்பாடா, வந்துருச்சு பாரதி. இந்தாங்க, இதே பில் போட்டுருங்க. ஓகே மேடம். லதா, எனக்கே இது இவ்ளோ டைட்டா இருக்கே, அவங்களுக்கு சரியா இருக்குமா? அதெல்லாம் கரெக்டா இருக்கும். லூசா இருந்தாதான் எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடும். கரெக்டா தான் இருக்கும் பாரதி. போலாமா? சரி வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா படிக்கிறியா? ஏமா லேட்டு? நிறைய வேலையா?
ஆஹா. அம்மா இது என்னம்மா பேகு? இது உன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து வாங்கின gift. ஐ அம்மா நான் எடுத்து பார்க்கட்டுமா? இந்தா பாரு. அம்மா நல்லா இருக்குமா. நாம இந்த கல்யாணத்துக்கு போறோம்ல? கண்டிப்பா போறோம். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு நானே இந்த மோதிரத்தை போட்டு விடுறேம்மா. அதுக்கு என்ன, நீயே போட்டு விடு. மாமா நல்லா இருக்கா? நைஸ். இதை நான் உங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்கினது மாமா. மாமா நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கவே இல்லைல்ல, அதான் என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை இப்ப போட்டுக்கலான்னு வாங்கினேன். அம்மா என் ஃப்ரெண்டு கைக்கு இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்குமா. பார்த்தது போதும், அதை உள்ள எடுத்து வை. கை காட்டுங்க. இல்ல நானே காட்டுங்க மாமா. அச்சச்சோ இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போற மோதிரம், இதை ஜாக்கிரதையா வைக்க மாட்டியா? என்னம்மா சென்டிமெண்டா வாங்கின பொருள் கீழே விழுந்துருச்சு? ஏய் அதுவா எங்கடி விழுந்துச்சு? நீ சரியா போட்டு விடல. எடு எடு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி நீ திரும்ப, நானே வச்சு விடுறேன். ம் ம் தேங்க்ஸ் கௌதம். ஹாப்பியா? என்ன இது? ராகினி அத்த ரூம்ல இருந்து இத்தனை ஸ்ட்ரிப் எடுத்துட்டு வந்திருக்கா. எதுக்கு இத்தனை மாத்திரை அவங்களுக்கு? சரி, முதல்ல இது என்ன மாத்திரைன்னு தெரிஞ்சுக்கணும்.
எதுக்கு? இது என்ன மாத்திரைன்னு டாக்டர் கிட்டயே கேட்டுக்கலாம். நாமளா குழம்பிக்கிறத விட இது என்ன மாத்திரைன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டா ஃபாலோ சரிங்க பண்ணுங்க. மேடம். வரேன் மேடம். வாங்க. ஹலோ. ஹலோ டாக்டர். டாக்டர் நான் தான் சுபா பேசுறேன் டாக்டர். அன்னைக்கு செக்கப்க்கு வந்திருந்தோம்ல. சொல்லுங்க சுபா. உங்களுக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம், அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு கால் பண்ணேன். சொல்லுங்க சுபா. டாக்டர் உங்க போனுக்கு ஒரு போட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன். அது ஒரு மாத்திரையோட போட்டோ. அதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்படியா? ஆமா. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி. ஹலோ சுபா. சொல்லுங்க டாக்டர். அந்த மாத்திரை பார்த்துட்டீங்களா? அந்த மாத்திரை எதுக்கு போறதுன்னு சொல்ல முடியுமா? நான் அன்னைக்கே உங்ககிட்ட நிறைய முறை கேட்டது இந்த மாத்திரை பத்தி தான். இது வலிக்காக போடுற மாத்திரை. அது தலைவலிக்கு போடுறதா டாக்டர்? ஆமா, தலைவலிக்கு பொதுவா போடுவாங்க. ஆனா இது கர்ப்பப்பைய பாதிக்கும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சுபா, பத்ரகாளி மாதிரி வந்து நிக்கிற? நிஜமாவே எனக்கு சக்தி இருந்துச்சுன்னா அந்த பத்ரகாளி மாதிரி உன்னை வதம் செஞ்சிருவேன். அவ்வளவு கோவம் இருக்கு எனக்கு. சுபா, என்ன நீ எதுக்கு கத்துற இப்போ? சொல்ற அத்தை, இவ்வளவு நாள் இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லைன்னு ராத்திரி பகலும் நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாருன்னு தெரியுமாவா? எனக்கு ஒன்னும் புரியல சுபா, தெளிவா சொல்லு. ஏய் சுபா, என்னடி பேசுற? உனக்கு என்னாச்சு? அதுவும் அக்கா முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு. அக்கா, காவியாக்கு நீ செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து இவளுக்கு பொறாம புடிச்சு போச்சுக்கா. வேற ஒண்ணும் இல்ல. ஏய் சுபா, ஒழுங்கா உள்ள போ. வா பேசாம. கைய விடு. இந்த வீட்ல உன்னையும் ஒரு பெரிய மனுஷன்னு நினைச்சு உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்த பாத்தியா? என் புத்திய எதாலையாவது அடிச்சுக்கணும். ஏண்டி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கரு உருவாக தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணிருக்க நீ? கூடவே இருந்து உன் சொந்த அக்காக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்க நீ? நீ சாப்பிடுற சாப்பாடு உனக்கு உடம்புல ஒட்டுமா? ஏய் சுபா. சுபா, என்ன ஆச்சு உனக்கு? ஏதேதோ நீ ராகினிய பார்த்து பேசிட்டு இருக்க. இதோ பாருங்க அத்தை, இதோ இந்த மாத்திரையை கொடுத்து எனக்கு குழந்தை இல்லாம பண்ணதே இவங்கதான். நான் செக்கப்க்கு போயிட்டு வந்த டாக்டர் எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க. இவங்க ரூம்ல போய் பாருங்க. அந்த மாத்திரை ஃபுல்லாவே வாங்கி வச்சு எனக்கு கொடுத்ததே இவங்கதான். அக்கா, நீ நம்பாதக்கா, இவ ஏதோ உளறிட்டு இருக்கா.
இவ ஏதோ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா, நீ நம்பாதக்கா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, பைத்தியம் தான். இத்தனை நாள் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்தது. நீதான் இதெல்லாம் செய்யறன்னு தெரியாம கோயில் கோயிலா போய் வேண்டுதல் வச்சிட்டு இருந்தேன்ல, அதான் நான் பைத்தியம் தான். அத்த, இவங்கள சும்மா விடாதீங்க. நம்ம குடியவே கெடுத்திருக்காங்க அத்த. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்பு, அன்பரசி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மஞ்சு. நீ எத்தனை வாட்டி கட் பண்ணாலும் நீ எடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். யார் அன்பு? விஸ்வா சார் தானே? நீ எத்தனை டைம் கட் பண்ணாலும் அவரு நீ பேசுற வரைக்கும் உன்னை விட போறது இல்ல. நீ எத்தனை டைம் கட் பண்ணாலும் அவரு நீ பேசுற வரைக்கும் உன்னை விட போறது இல்ல. இந்த போன் ஆன்ல இருந்தா தானே அவர் கால் பண்ணுவாரு. என்ன ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறியா? அப்போ நேர்ல வருவாரு. இப்ப இங்க இருக்க சிச்சுவேஷன்ல அவர் உன்னை பார்க்க வந்தா நல்லாவா இருக்கும்? நீயே யோசிச்சு பாரு. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே. நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஒரு டைம் போன் அட்டன் பண்ணி பேசு. அவரு என்னதான் சொல்றாருன்னு கொஞ்சம் கேளு அன்பு. இங்க நமக்கு நல்லது செய்யறவங்க கிடைக்கிறது தான் கஷ்டம். கிடைச்ச ஒருத்தரையும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத. ஹலோ, உங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்கிற காஃபி ஷாப்ல நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்க வந்துரு. அதெல்லாம் வர முடியாது. நீ வரியான்னு நான் கேட்கல, நீ வரணும்னு நான் சொல்றேன். புரியுதா? நாங்க வெயிட் பண்ற, உடனே வா. சாரி சார், நான் வர மாட்டேன். நீ வருவ. ஏன்னா நான் உன்னை பார்க்காம அங்கிருந்து போக மாட்டேன். அது நாள் கணக்கா இருந்தாலும் சரி, வருஷ கணக்கா இருந்தாலும் சரி. சார், ஹலோ ஹலோ சார். என்ன எதுக்கு பாக்குற? அவரு என்ன சொன்னாரோ அதை கேளு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பாட்டி பயங்கர கேடியா இருக்கு. கார்த்தி ஏற்பாடு பண்ண கச்சேரி தானே கேட்டு என்கிட்டயே போட்டு வாங்க ட்ரை பண்ணிச்சு மாப்ள. எப்படி மாப்ள அந்த பாட்டி உன் பேரை சொல்லி கேட்டுச்சு? தீபா, அந்த கிழவி கேர்ஃபுல்லா இருக்கிறத நினைச்சு வளரி வச்சிருக்கா பாரு. நீதான் சொல்லியிருப்பேன்னு கார்த்திக் கெஸ் பண்ண என்ன பண்ணுவ? ஐயோ, நான் ஒண்ணு நினைச்சா எல்லாம் எனக்கு எதிராவே நடக்குதுக்கா. இந்த மாதிரி கச்சேரினா அத நீதான் புக் பண்ணுன்னு வேற சொல்லிச்சு மாப்ள. அவங்க பண்ணிட்டு இருக்க ஃப்ராட் வேலை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதான் சென்னையில கச்சேரினதும் நான் இன்வால்வ் ஆயிருப்பேன்னு கேட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, அதான் சொன்னனே, என்கிட்டயே போட்டு வாங்க பார்த்தாங்கன்னு. என்ன மாப்ள இப்படி ஃப்ராட் தான பண்றாளுங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் வைக்கிறிய. சரி, அவங்க எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு செக் பண்ணிட்டு அவங்கள கச்சேரி ஆரம்பிக்க சொல்லு. சரி மாப்ள.
இந்திப்பா, இந்த பிளான் போட்டதை பத்தி கார்த்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அவரு ஃப்ரெண்டு கிட்ட கூட முழுசா டீடைல் சொல்லாம தான் மெயின்டைன் பண்றாரு. அப்படி இருக்கும்போது விஷயம் உன் மூலமா தான் ரூபஸ்ரீக்கு போயிருக்கணும்னு கார்த்தி எப்படி கெஸ் பண்ணாம விட்டாரு? அவர் ரொம்ப ஷார்ப் ஆச்சே. என் மேல கார்த்திக் சாருக்கு அவ்வளோ நம்பிக்கைக்கா. அதனால்தான் அவருக்கு என் மேல சந்தேகம் வரல. பாத்தீங்களா, இப்படி ஒருத்தரை போய் நான் ஏமாத்திட்டு இருக்கேனே. இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமாக்கா? தீபா, கண்டிப்பா உன் நிலைமை கார்த்தி புரிஞ்சுப்பாரு, கவலைப்படாத. முதல்ல நீ வா, ரூபஸ்ரீ பார்த்து கார்த்தி இங்கதான் இருக்காருன்னு சொல்லி கச்சேரி நிறுத்த பார்க்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கார்த்தியோட ஃப்ரெண்டு வரத்துக்குள்ள நீ போய் பேசிட்டு வந்துரு. சரிக்கா. தீபா, நீ போய் பேசு, நான் இங்க மறைஞ்சு நின்னுக்கிறேன். சரி வாங்கக்கா. ஏ ரூபா, டைம் ஆகிட்டு இருக்கு. அந்த தீபாவுக்கு மறுபடியும் போனை போடு. மேடம், அப்பாடா, வந்துட்டியா? எந்த நீ முதல்ல பின்பக்கம் போய் உன் இடத்துல நில்லு. மேடம், அங்கதான் கார்த்திக் சார் இருக்காரு. கார்த்திகா? நீங்க நேர்ல பார்த்தா நம்புவீங்கல்ல. அங்க பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கதான் கார்த்திக் சார் இருக்காரு. நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. பாட்டி, இப்ப இவ்ளோ சொல்றால, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா. சரி வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அனி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது என்னங்க அன்னி கூட கோயில் போறேன்னு தானே சொன்னீங்க? அது இல்ல, கோயிலுக்கு தான் கார்த்தி போனோம். அப்பதான் பல்லவிய கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறதா தீபா சொன்னா. அதான் அதை கேட்டதும் பல்லவி யாருன்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதான் தீபாவை கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவா? ஆமா கார்த்தி. ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, பல்லவியை பாக்குறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆர்வமா இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அது எப்படிங்க? பல்லவி யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்காதா? அதுவும் நான் பல்லவி தேடிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டு இந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க? சும்மா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதான் அது வரைக்கும் கொஞ்சம் வெளியில நிக்கலாம் தான் கார்த்தி, வேற ஒன்றும் இல்லை. இல்ல, இப்ப ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி அந்த ஃப்ராடுங்க 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. நாங்க விட்டுருவோமா? திரும்ப உள்ள கூட்டு போய் உட்கார வச்சிட்டோம்.
அப்படியே கார்த்தி. சரிங்க நீ வாங்க போலாம். அண்ணி ஒரே நிமிஷம், நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க கார்த்தி. ஸ்டேஜுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து தான் பல்லவி பாடுவாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைம்ல இங்க ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் நீங்க 2 பேரும் வாட்ச் பண்றீங்களா? ஒருவேளை ஏதாவது ஒரு பொண்ணு அவங்க கிட்ட தனியா பேசிட்டு இருந்தானா எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. அது பல்லவியா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன தீபா, வாட்ச் பண்ணி சொல்றீங்களா? சொல்லிடுறேன் சார். நீங்க 2 பேரும் கச்சேரிக்கு வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. இப்போதைக்கு அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் என்ன தேடுறதுல தான் இருக்கும். உங்களையும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அலர்ட் ஆயிடுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்க கார்த்தி. சரி வாங்க போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். புருஷனை காப்பாத்துறதுக்காக கிராமத்துல இருந்து வந்த மாதிரி இப்போ புருஷன் மாதிரி இருக்கிற மோகினி கையால சாக போறா. வா மாறி போலாம். மாறி வேண்டாம், மாறி உள்ள போ. மாறி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. வா மாறி. மாறி அது சூர்யா இல்ல. அவ்வளவுதான், மாரியால இனிமே தப்பிக்கவே முடியாது. மாறி ஐயோ, ஒரிஜினல் சூர்யா வந்துட்டானே, படுபாவி பய. இப்ப என்ன நடக்கும்னு தெரியலையே. மாறி இப்ப எந்த சூர்யாவை நம்புவா? ஹஸ்பண்ட் சார். சூர்யா. மாறி ஹஸ்பண்ட் சார். மாறி, நான் தான் உண்மையான சூர்யா. உன் கூட இருக்கிறது நான் இல்ல, என் உருவத்துல இருக்கிற மோகினி. இல்ல மாறி, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் சார். அவன் தான் மோகினி. என் உருவத்துல வந்திருக்குது, நம்பாத. மாறி, நம்ம வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தது பொண்ணே இல்ல, அது ஒரு மாய மோகினி. அந்த மோகினி தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. என் உருவத்துல உன்னை நம்ப வைக்குது, நம்பாத. ஐயோ மாறி, நீ நம்பாத. நான் தான் உண்மையான சூர்யா, அதுதான் மாய மோகினி. மாறி, நான் சொல்றத நம்பு. உன்னை காணோன்னு எங்க எங்கேயோ தேடி பார்த்துட்டு கோவிலுக்கு போய் சித்தரை பார்த்தேன். அவருதான் எல்லா உண்மையும் சொன்னாரு. மாய மோகினி அதான். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த பக்கம் வா. ஹஸ்பண்ட் சார். இல்ல மாறி, நான் தான் உண்மையான சூர்யா. அது பொய் சொல்லி உன்னை ஏமாத்த பாக்குது. தயவு செஞ்சு நீ நம்பவே நம்பாத. ஐயோ மாறி, நீ வா மாறி, அத நம்பாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள்
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா தாயே, ஏதோ தப்பு நடக்குது. என் ஹஸ்பண்ட் சார் யாருன்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. என் குழப்பத்துக்கு நீதான் ஒரு தீர்வு கொடுக்கணும். இந்த குங்குமத்தை எனக்கு தாலி கட்டின ஹஸ்பண்ட் சாருக்கு மட்டும்தான் என் நெத்தியில வைக்க முடியுங்கிற சக்தியை கொடு. ஆமா, மாறி என்ன பண்ண போறா? கோயிலுக்கு போய் அம்மனை கும்பிட்டுட்டு குங்குமத்தை வேற எடுத்துக்கிட்டு வரா. ஒண்ணும் புரியலையே. மாறி இந்த தடவையும் தப்பிச்சிருவா போல இருக்குது. மாறி நான் தான் மாறி சூர்யா. உங்க ரெண்டு பேர்ல யார் என்னோட ஹஸ்பண்ட் சார்னு எனக்கே தெரியல. யார நம்புறதுன்னு தெரியல. என் கையில இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த அம்மன் குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வைங்க. யார் என் கழுத்துல தாலி கட்டின உண்மையான ஹஸ்பண்ட் சாரோ அவருக்கு மட்டுமே என்ன தொடர சக்தியா அந்த அம்மன் கொடுக்கும். அதுல இருந்து உண்மை எது மாயை எதுன்னு தெரிஞ்சிரும். மாறி நல்லா ஆப்பு வச்சிட்டா. இப்ப மோகினி சூர்யா என்ன பண்ண போறா? வைங்க. மாறி நான் வைக்கிறேன். ஹஸ்பண்ட் சார், நான் தான் மாறி. நான் தான் உண்மையான சூர்யா. அவன் ஏதோ பொய் சொல்றான். அவனை நீ நம்பாத. அப்ப நீங்க வைங்க. வைங்கன்னு சொல்றேன்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏமா, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல. ஆக்ஷன் எடுத்து கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம குறுக்க வந்துட்டு இருக்க? மேடம், இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இத பார்த்து ரசிக்கலனா எப்படி மேடம்? ஒரே ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் புஷ்பா மேடத்துக்கிட்ட பேசிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுமா. போற வழியில குறுக்கால பேசுறதெல்லாம் தப்புமா. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோ. மேடம் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு வந்துடுறேன் மேடம். அதுக்கு மேல நான் டைம் எடுத்துக்க மாட்டேன் மேடம், ப்ளீஸ் மேடம். சீக்கிரம் பேசுங்க. அட அட அட, பார்க்கவே சூப்பரா இருக்கே. இன்னைக்கு முழுக்க பார்த்தாலும் ஆசை தீராது போல இருக்கே. நீ என்ன ஆட்டம் ஆன? எங்க அம்மாவை நடு தெருவுல நிக்க வச்சுட்டு எங்க அப்பாவை கூட்டிட்டு போனல, அதுக்குதான் இந்த பதிலடி.
எங்க அம்மா வச்சு 3 பொண்ணுங்களோட மானத்தோட நின்னாங்க. ஆனா நீ ஒரு கொலைகாரியா கையில விலங்கோட ஒரு போலீஸ் ஜீப்புக்குள்ள மானங்கிட்டு போய் உட்கார்ந்திருக்க. எப்படி என் பதிலடி? சும்மா அதிருதுல்ல? மீனாட்சியோட 3 பொண்ணுங்களும் காத்துக்கிட்டு இருந்தது எதுக்காக? இதுக்காக தான் புஷ்பா. இப்ப கோர்ட்டுக்கு போன உடனே எனக்கு பெயில் கிடைச்சிடும். அப்புறம் என்ன, வெளியில வந்துருவேன். அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குதான். அது எப்படி உனக்கு பெயில் தருவாங்க? கொலை முயற்சி கேஸ்னா சும்மாவா? உன்னால பெயில் இல்ல, மொத்தமா வெளியவே வர முடியாது. நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எதுக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? சும்மா ஒரு நாள் உள்ள தூக்கி வைக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல புஷ்பா, வாழ்க்கை முழுக்க ஜெயில வைக்கிறதுக்கு. ஊர் மதிக்கிற எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீ விஷம் கொடுப்ப, அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? உள்ளே கிடந்து சாவடி. ரொம்ப கத்தாத. உன்னால இப்படி ஜெயில கத்த முடியாதுமா. பணிவா பேச பழகிக்க. அப்பதான் உனக்கு வசதியா இருக்கும். அதான் உனக்கு நல்லது. விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வெளியில வந்து உன் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் ஓட விடுறேன். புஷ்பா, ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை தவிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஏத்துக்கிறது தான் நல்லது. நீ இனிமே இந்த வெளி உலகத்தை பார்க்க போறது இல்லைங்கிறத ஏத்துக்கோ. அப்பதான் நீ ஜெயில ஹாப்பியா இருக்க முடியும். ஏங்க? ஏய், ஓகே சார். ரொம்ப கத்தாத. என்னம்மா? கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னீங்க? ஆமா. இங்க இதுக்கு வண்டியை நிப்பாட்டி இருக்கீங்க? இல்ல, திடீர்னு குறுக்கல வந்துட்டாங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் நக்கலா இருக்கா? இவ்வளவு நக்கலாவே பேசிட்டு இருக்கா? புஷ்பா, காத்து எப்பவும் ஒரே பக்கம் வீசிக்கிட்டு இருக்காது. பண்ண பாவத்துக்கெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரைட் ரைட். பாய் பாய் பாய். கிளம்பு. வண்டி எடுங்க. பாய். போ. வந்துட்டேன். உன்னை விட மாட்டேன்டி. போத்துக்கிற உன்னை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமே இந்த வீட்லயே வாழ்றேன்னு கெஞ்ச வந்திருப்பா. பொழைக்க தெரிஞ்சவத்த அவ. சக்தி, சீக்கிரம் அத்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ. இது எனக்கும் என் அத்தைக்கும் இருக்கிற பிரச்சனை. நீ தலையிடாத. எதுனாலும் என்கிட்ட பேச. எதுக்கு வந்திருக்கேன்னு என்கிட்ட சொல்லுடி. வெற்றி எங்கத்த? அவனை நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுவா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு. அத்தை, கோவில்ல வச்சு எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? ஓ அத்தை, இவ மன்னிப்பு கேட்கலாம் வரல, உங்க மேல பஞ்சாயத்து வைக்கிறதுக்காக வந்திருக்கா. அத்தை, கோவில்ல வச்சு அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? உண்மையதான் சொன்ன. அதுக்கு என்னடி இப்போ? என்னத்த நீங்க? அவ்வளவு தூரம் நான் சொல்லிருக்கேன். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சாக கிடந்து பொழைச்சிருக்காங்க. ஆசை ஆசையா அவங்க உங்களுக்கு சம்மந்தி மரியாதை செய்யறதுக்காக தட்ட நீட்னா உடனே நீங்க தட்டி விட்டுருவீங்களா? ஏன் அத்தை இவ்வளவு அநாகரிகமா நீங்க நடந்துக்கிறீங்க? ஐயோ பாருங்க அத்தை, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்களை நாகரிகம் தெரியாதவங்கன்னு சொல்றா. சக்தி, வார்த்தை அளந்து பேசு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அநாகரிகம்னு நான் சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருதுல்ல? அத்தனை பேர் முன்னாடி வச்சு எங்க அம்மாவை நீங்க திட்டிருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. அப்போ எனக்கு எவ்வளவு கோபம் வரும். சக்திமா, கோயில ரங்கநாயகி அப்படி நடந்துகிட்டது தப்புதான். அதுக்காக மாமியாருங்கிற மரியாதை இல்லாம இப்படி பேசுவியா? கொஞ்சம் பொறுமையா தான் பேசேம்மா. என்னங்க நீங்க? நான் பண்ணது தப்புங்கிறீங்களா? நம்ம 2 பேருக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்துல நான் இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அந்த மீனாட்சி ஒண்ணுமே தெரியாத மாதிரி தட்ட நீட்டி வெள்ளி விழா வாழ்த்துகள்னு சொன்னா கோபம் வருமா வராதா? அத்தை,
சத்தியமா எங்க அம்மாவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நின்னதே தெரியாது. உங்க அம்மாவுக்கு அவ்வளவுதாண்டி எங்க மேல அக்கறை. உடம்பு சரியானது நேரா கோயிலுக்கு போ தெரியுதுல்ல. ஏன் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்கணும்னு உங்க அம்மாக்கு தோணலையா? அவங்க நிறைய தடவை சொன்னாங்க அத்தை. நான் தான் அவங்கள போக வேண்டான்னு தடுத்தேன். அத்தை, கடைசியா சொல்றேன், நீங்க என்ன திட்டலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எங்க அம்மாவை திட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க உங்களுக்கு சம்மந்தி. எங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு மரியாதை நீங்களும் எங்க அம்மாவுக்கு கொடுக்கணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னையில இருந்து நீங்களே சாப்பாடு வைங்க. என்ன ப்ரொமோஷனா? அப்படியே வச்சுக்கோங்க. நேத்து நீங்க சர்வீஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஓ, உங்ககிட்ட அந்த பக்குவம் வந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், இனிமே நீங்களே சாப்பாடு வைங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க. சூப்பர்ண்ணே, அதுக்குள்ள ப்ரமோஷன் வாங்கிட்டீங்க போல, கலக்குங்க. அடே, இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷனாடா? உங்க ஆளுமுக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கேடா. எப்பா அண்ணே, அந்த டேபிள்ல போய் சாப்பாடு வைங்க. போங்க, போய் கஸ்டமரை கவனிங்க. ஐயோ, இந்த ஆளுங்க இங்க வந்தாரு. ஏம்பா, யாருப்பா சாப்பாடு வைக்கிறது? வாங்கப்பா. என்னாச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பின்ன என்னம்மா, எவ்வளவு நேரம்மா? கூட்டு பொரியலே 2 தடவை சாப்பிட்டாச்சு. என்னது? இப்பதானே சாப்பாடு வைக்க ஒருத்தரை அனுப்புன். எங்க சாப்பாடு வைக்க சொல்லி இங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. ஏங்க, என்ன என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா சாப்பாடை வச்சுட்டு அடுத்த கஸ்டமரை பாருங்க. ஹலோ, உங்களை தான் வைங்க. ஏய், நீ நலன் தானே? ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாரே. சார், இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? தம்பி எங்கிட்ட தான் படிச்சாரு. ஓ, டெய்லி செம அடி வாங்குவாரு. அப்போ இருந்த கடுப்புல நீ ஹோட்டல்ல சர்வர் வேலைக்கு தான் லாயக்குன்னு சொன்ன. ஆனா உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி ஆயிட்டானே. யோ, கல்லால உன் மண்டையில அடிச்சதுக்கு பதிலா வாயிலேயே அடிச்சிருக்கணும்யா. அப்ப அடிக்காம விட்டதால இப்ப வந்து பேசிட்டு இருக்க. எப்பரா இந்த வேலையாவது ஒழுங்கா செய்யறியா, இல்ல கணக்கு மாதிரி இதுவும் அறகுறையா? சார் சார், கணக்குல வேணா இவரு அறகுறையா இருக்கலாம், ஆனா ஹோட்டல் வேலையில இவரு பெரிய ஆள் ஆயிருவாரு. கண்டிப்பா எல்லாத்தையும் கத்து கொடுத்து இவரை நான் முன்னேத்தி காட்டுவேன். நீங்க வேணா பாருங்க. என்கிட்ட படிச்ச பையம்மா, பெரிய ஆளானா எனக்கு தானம்மா பெருமை. ஏய் நலன், கணக்குல தான் கோட்டையை விட்ட. ஒழுங்கா இந்த பொண்ணு சொல்றத கேட்டு தொழில கத்துக்கிட்டு முன்னேற வழிய பாரு. ஓகே சார். குட்டி, சாம்பார் ஊத்து. அண்ணே, என்ன உங்களுக்கு அசிங்கமா போச்சா? ஏய், அவன் கிடக்குறான் லூசு பையன். நான் ஒன்னும் மேக்ஸ்ல ஃபெயிலுன்னு என் மேல காண்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் கிளாஸ்லயே அந்த ஆளுகிட்ட டியூஷன் போகாத ஒரே ஆளு நான் மட்டும்தான். அந்த கடுப்பு தான் இப்ப வரைக்கும் போகல போல. பாரு எப்படி கொட்டிக்கிறேன். நம்பிட்டேன், சமாளிக்கிற பாரு. சார், வேற ஏதாவது? சாம்பார் ஊத்துமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாரிங்க, சாரி. ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே வந்தானா, ஏதோ அடிபட்டுருச்சாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? ஆர் யூ ஓகே? ஆஹா ஆராதனா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு செமையான சான்ஸ் மாட்டிருக்குடி.
இத அப்படியே யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் மீட்டை மெமரபிளா மாத்திக்கோடி. பாஸ் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். டேய் என்னடா சொல்ற? அதான் பாஸ் இங்க அடிபட்டு இருக்கும், மெடுல ஆப்ளிகேட்டா அந்த கேஸ் பாஸ். டேய் அமைதியாரா. ஏங்க ஆர் யூ ஓகே? டேய் கை குர்ரா. நானா? ஐயோ அட்டிங் குய்யால. பார்த்து வர மாட்டீங்களா? இவ்ளோ வேகமா தான் வருவீங்களா? ஏதாச்சும் பண்ணடி ஆராதனா. ஐயோ என்னங்க இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க. என்ன பாப்பா இவ்வளவு லேட்டா ரியாக்ட் பண்ணுது? டேய் சேர போடுறா. இதோ பாஸ் வாங்க பாத்து பாத்துங்க. பாத்து ஓகேவா? ஐயோ என்னால முடியலங்க. பயங்கரமா அடிபட்டுச்சு போல இருக்குங்க. இட்ஸ் ஓகேங்க, இட்ஸ் ஓகே. கூல். I'll take care of you, okay? டேய் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. பாஸ் அடியே படல, எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்? ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் ஹாஸ்பிடலுக்கே போய்க்கிறேன். ஆம்புலன்ஸ வர சொல்லுங்க. அடி ஆம்புலன்ஸா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு என்னோட கார்லயே நான் உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு முழுக்க நானே பாத்துக்கிறேன், ஓகே? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணுங்க. சரி தாங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிருக்கேன். ஓகே தானே? யா கொஞ்சம் ஓகே தாங்க. அம்மா என்ன ஆச்சு? இடுப்பு தாங்க ரொம்ப வலிக்குதுங்க. இடுப்பு வலிக்குதா? ஏங்க எனக்கு இந்த கையெல்லாம் பிடிச்சு விட தெரியும், இடுப்பு வலிக்கலாம் எனக்கு தெரியாதுங்க. வேணா ஹாஸ்பிடல் போய்க்கலாம். நீங்க இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன மீட்டிங் முடிச்சிட்டு வந்துறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் போலாம், ஓகேவா? டேய் மேடம் ஏதாவது குடிக்க குடுறா. ஓகே பஸ் ஓகே பஸ். வந்துறேன், நீங்க போங்க. இங்க இருங்க. மேடம் அடிபட்டிருக்கு, கிளாஸ்ல சாப்பிடுறீங்களா இல்ல பாட்டில்ல சாப்பிடுறீங்களா? இடியட். தேங்க் யூ மேடம். நம்ம ஜூஸ் தானே கேட்டோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெரிய கிளாடி தாமானி. ஐயோ எப்பா, அதான் சக்கரை டப்பால சக்கரையே இல்லையா? என்னம்மா சொல்ற? சக்கரை இல்லையா? அப்ப இந்த காஃபில சக்கரை போட்டிருக்கியா இல்லையா? அதெல்லாம் கரெக்டா போட்டிருக்கேன் தாத்தா, நீங்க தைரியமா குடிக்கலாம். நல்ல வேலை, இல்லனா இதையும் பொம்மி தான் வந்து சொன்னானு இந்நேரம் கதையை அள்ளி விட்டுருப்பா. யோ நீ நம்பினாலும் இல்லனாலும் பொம்மி அக்கா தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கிற இடத்த காமிச்சு குத்துச்சு. அதானே, எங்கடா இன்னும் அதை சொல்லலையேன்னு பார்த்தேன். ஐயோ ஏன் என்ன நம்பாம எதையாவது சொல்லினே இருக்கிற? நம்பியா? பொம்மி அக்கா தான் வந்து எனக்கு சொல்லிச்சு. இப்போன்னு இல்ல, இதுக்கு முன்னாடி உன்னை கட்டின் போனப்ப கூட அக்கா தான் வந்து காப்பாத்துச்சு. இப்ப கூட நான் காட்டு கோயில்ல பூஜை பண்ணல, அது அக்கா சொல்லிதாயா? இன்னும் எதையெல்லாம் பொம்மி சொல்லிதான் பண்ணேன்னு சொல்ல போற. ஏன் தான் இறந்து போனவள ஆளுக்கு இப்படி போட்டு படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ? அவ இருக்கும் போதா நிம்மதியா இருக்க விடல, இறந்து போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க.
என்னையா இப்படி சொல்லிட்ட? நான் என் அக்காவை கொலை சாமியா பாக்குறேன்யா. நான் அவங்கள கேவலப்படுத்தல. எனக்கு எல்லா விஷயத்திலயும் அவங்க தான் உதவி பண்றாங்கன்னு தான் சொல்ல வரேன். ஓ அப்படியா? சோ உனக்கு உதவி பண்றதுக்கு பொம்மின்னு சொல்றல்ல, எனக்கும் பொம்மிக்கு மட்டுமே தெரிஞ்ச 5 விஷயத்த நான் உங்ககிட்ட கேக்குறேன். அத மட்டும் நீ கரெக்டா சொல்லு, அதுக்கப்புறம் நான் நம்புறேன். சரியா, நீ கேளு, நான் சொல்றேன். ஆனா நான் கரெக்டா சொன்னா நீ யோசிப்பல்ல. சரி, மார்ச் 2, 2022 வருஷம் எங்க ரூம்ல பொம்மி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா. அது என்ன நீ சொல்லணும். சரியா, நான் சொல்லிட்டேன்னா? நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்படி நீ சொல்லலன்னா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கணும். ஐயோ, என்னப்பா இது? தாத்தா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவளுக்கெல்லாம் இப்படி ஏதாவது பண்ணாதான் அடங்குவா. சரியா, உன்னோட விருப்பம் அதானா? நான் ஒத்துக்கிறேன். ராணி, என்னம்மா இது? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எப்படியும் தாடிகாரன் தான் தோக்க போறான். நீங்க பாத்துக்கினே இருங்க. இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சதுன்னு நான் சந்தோஷப்பட்டு நிமிர்றதுக்குள்ள அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு. கடவுளே, நான் என்னதான் பண்ணுவேன்? தாத்தா, பொம்மி அக்காவே என் பக்கம் இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பதில சொல்றேன். அண்ணி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க மாப்ள, எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கீங்களா? என்ன, இந்த பழத்தை கொடுக்க தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா நீங்க? மாப்ள, இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன நல்லா பார்த்துட்டு தானே போனீங்க. திரும்ப எதுக்கு இங்க வந்து பாக்குறீங்க? நான் இருக்கனா இல்ல ஒரேடியா போயிட்டேனான்னு வந்து பார்க்க வந்தீங்களா? மாப்ள, ஓ ஓ ஓ ப்ரோ, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? தெரியாம பேசுறதுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ப்ரோ, நீ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீ இதுல தலையிடாதடா. நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அதான் பாத்துட்டீங்கல்ல, இன்னும் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? 3 நாள் உங்க வீட்டுல வந்து விருந்து சாப்பிட்டதால என்ன உங்களை தலையில வச்சு கொண்டாடணுமா? இல்ல நானும் ஏதாவது உங்களுக்கு விருந்து ஏதாவது வைக்கணுமா? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, நான் வச்சு அனுப்பிடுறேன். போதும், தயவு செஞ்சு அடிக்கடி இப்படி வந்து எனக்கு தொல்லை கொடுக்காதீங்க. ஏற்கனவே உங்க பொண்ணு இங்க இருந்து எனக்கு கொடுக்கிற தொல்லை பத்தாதா? மாமா, நான் தெரியாம தான் மாமா கேக்குறேன். உங்க பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுத்து நீங்க வளர்த்திருக்கீங்க? ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைஜீனிக்னா என்னங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட அவளுக்கு இல்ல.
இந்த லட்சணத்துல என்ன பார்க்க வந்திருக்காங்க எல்லாரும். சே மாப்ள ப்ரோ. ஓ அம்மா அழாதம்மா, ஒன்றும் இல்லை அம்மா. அவரு வேற ஏதோ டென்ஷனை உன் மேல காட்டிட்டாருமா. பா, அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அவர் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அக்கா, நீ என்னக்கா பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? விடு, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். நாங்க வரோம். அம்மா, அப்பா போலாம்ப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க நினைச்சது எதுவும் இந்த வீட்ல நடக்காது. உங்க பேச்சுக்கு இங்க நோ வேல்யூ. உங்களுக்கு மட்டும் இல்ல, லேடிஸ் யாருக்குமே இந்த ஃபேமிலியில மரியாதை இல்ல. இட்ஸ் டோட்டலி மேல் சாவ்னிசம். அப்படிலாம் இல்லம்மா, நீ எதுக்கு இப்படி? நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ண நினைக்காதீங்க. 6 மாசத்துக்கு ஏன் இஷ்டம் போல இருக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ உங்க இஷ்டத்துக்கு மாத்த நினைக்கிறீங்க. நோ, நான் இப்போ இருக்கிற ரூம்ல தான் இருப்பேன், காலி பண்ண மாட்டேன். அது என் பையன் ரூம், ஏன் காலி பண்ண மாட்டேன்? அது ஏன் இஷ்டம், காலி பண்ண முடியாது. நான் சொன்னா சொன்னதுதான், மாற மாட்டேன். அப்படியெல்லாம் பேசாத மாயா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த கடவுளே வந்து சொன்னாலும் மாற மாட்டேன். அண்ணி, அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீங்க சும்மாவே இருக்கீங்க. அவ பேசுறதெல்லாம் சரியா? நீங்க அவளுக்கு எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அண்ணி, கேட்க மாட்டீங்களான்னா அவங்களும் கேட்டுட்டு தானே இருக்காங்க. இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போகட்டுமே, அதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. வேணும்னா சீனு கிட்ட நான் பேசுறேன். அப்போ சீனுக்கு அவன் ரூம தர மாட்டீங்க, அப்படிதானே? அப்படின்னா சீனி இனிமே அந்த கெஸ்ட் ரூம்லயே தான் தங்கணும், இல்லையா? அதுவும் எத்தனை நாளைக்கும்? அடுத்ததா மாட்டு கொட்டாயை காமிச்சு அங்க தங்குடான்னு சொன்னாலும் சொல்லுவீங்க, அப்படிதானே? ஐயோ, ஏன் பத்மா இப்படி அபாண்டமா பேசுற? எதுக்காக இப்படி தப்பு தப்பா நினைக்கிற? சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பத்மா. அது இல்லக்கா, இந்த வீட்ல பத்மா அண்ணியும் மணி அண்ணனும் ஒட்டிக்கிட்டு வாழ்ற மாதிரி தான் சீனுவும் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கணும்னு நேத்து வந்தவங்களாம் ஆர்டர் போடுறாங்களோன்னு தோணுது. என்ன பார்வதி, நீயும் சேர்ந்துகிட்டு இப்படி பேசலாமா? பத்மாவையும் மணி அண்ணனையும் நம்ம அப்படியே நடத்துறோம். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. சொன்னா போதுமா? அப்படியா நடக்குது? எங்களை யார் மதிக்கிறா? எல்லாம் எங்க தலை விதி. இங்க பாருங்க, உங்க பிரச்சனைய அப்புறம் வச்சுக்கோங்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் ரூம காலி பண்ண மாட்டேன்னா மாட்டேன். தனலட்சுமியோட அப்பா கூட நான் அந்த ரூம்லயே தங்கறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ உன் இஷ்டத்துக்கு சொகமா என் பையன் ரூம்ல தங்குவ, என் பையன் எங்கேயோ படுத்து அவஸ்தைப்படணுமா? அப்போ என் அண்ணன் சொன்னா நீ காலி பண்ணிடுவியா? அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்? ஏன்னா நான் தனலட்சுமி ரூம்ல தங்கறது அவருக்கு பிடிக்காது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மீரா அக்காவுக்கு கல்யாணம் பண்ண விடாம தடுத்திய, பாச மாடியில ஏத்தி
தற்கொலைக்கு தூண்டி சத்தியனை மன்னிப்பு கேட்க வச்சிய. பத்தாததுக்கு சத்தியனை விஷால் மூலமா ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணிய. சூர்யாவை ஜெயிலுக்கு அமிச்சிய. என் அக்கா மது வாழ்க்கைய கெடுத்திய. எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்தினிய. என்னைய பைத்தியம்னு சொன்னிய. கடைசியா என்ன கடத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணிய. எல்லாத்தையும் தாண்டி நான் உசுரோட உங்க முன்னால நின்னுகிட்டு இருக்கேன்னா இது எல்லாமே அந்த முத்தாரம்மா அருளாலதான். அவளாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இது எல்லாத்தையும் இத்தோட நீங்க நிறுத்திக்கணும். இந்த மாதிரி தப்பான வேலைய இந்த நிமிஷத்தோட நிறுத்திக்கங்கன்னு தான் கேக்குறேன். நீ சொன்னது எல்லாமே சரிதான். நிறுத்தலைனா என்ன பண்ணுவ? நீங்க நிறுத்திதான் ஆவணும். நான் நிறுத்தணும்னா நீ இந்த குடும்பத்தை விட்டும் டிராமா விட்டும் போகணும். என்ன போவியா? இது ஏன் குடும்பம். ராம் என்னோட புருஷன். எந்த காரணத்துக்காகவும் நான் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். அப்படியே போகணும்னு நீங்க ஆசைப்பட்டா உங்களை அனுப்புவேனே தவிர நான் போக மாட்டேன். உன்னால என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும்னு நினைக்கிறியா? ரொம்ப சிம்பிள். என்னால அனுப்ப முடியும். ஆனா அத நான் விரும்பல. உங்ககிட்ட இருந்து ஒவ்வொருத்தரையா பிரிச்சு எடுப்பேன். நீங்க யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க, குடும்ப தலைவிங்கிற பேர்ல நீங்க ஒரு ஹிட்லர் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் புரிய வச்சாலே போதும். மொத்த பேரையும் உங்களை வெறுக்க வச்சு ஒதுக்கி வச்சு தனி மரமாக்கி உங்களை வெளியே அனுப்ப முடியும். இப்பவும் நான் அதை விரும்பல. நான் அதை செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. எனக்குன்னு எந்த முடிவும் இல்லை. நான் என்ன பண்ணணும், என்ன முடிவு எடுக்கணுங்கிறது உங்களோட முடிவுல தான் இருக்கு. இப்ப கூட நான் உங்களை வெறுப்பேத்தலாம் வரல, புரிய வைக்க தான் முயற்சி பண்றேன். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. சரி, புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இல்ல, நான் சொல்றதை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்ல உண்மையிலேயே புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா, இல்ல திரும்ப திரும்ப என்ன பழிவாங்க முயற்சி பண்ண போறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன பண்றீங்களோ அதத்தான் திரும்ப நானும் பண்ணுவேன். அன்பை கொடுத்தா அன்பை கொடுப்பேன். பகைய கொடுத்தா பல மடங்கு பகைய திருப்பி கொடுப்பேன். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு எல்லாம் போக முடியாது. பொறுத்துட்டு போக வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. திரும்பவும் நான் சொல்றேன், நான் என்ன பண்ணணும், என்ன முடிவு எடுக்கணும், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்ல முடிவா எடுத்தா நல்லா இருக்கும், இல்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. குட் நைட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்னா அது கேரளால தானே பண்ணுவாங்க? ஆமா, கேரளாவில் பண்றது தான் ரொம்ப நல்லது. இவர் மாதிரி நிறைய பேஷண்ட்ஸை நான் அங்க அனுப்பியிருக்கேன். அவங்களும் முழுசா குணமாகி திரும்பி வந்திருக்காங்க. உங்க ட்ரீட்மெண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா டாக்டர்? மாமா, டாக்டர் சொல்றத முழுசா என்னன்னு கேளுங்க. ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்தா கம்ப்ளீட்டா அவங்க சரியாயிடுவாங்களா டாக்டர்? ஆமாம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆயுர்வேதா தான் 100% கியூர் பண்ணும். ஆரம்பத்தில் சேது இருந்த கண்டிஷன் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமையில இல்லை. நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல இப்போ சேது பரிபூர்ணமாக குணமாயிட்டாருன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சொல்றேன், உடனே ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. சேது சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ப்ளீஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. டாக்டர், சென்னையில் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா?
சென்னையிலேயே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க தான். ஆனால் அதை விட கேரளாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 1 வீக் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இவரை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் ரெஃபர் பண்ணேன்னு சொல்லுங்க, நல்லாவே கவனிச்சுக்குவாங்க. டாக்டர், நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் சரின்னு தான் படுது. 1 வீக் தானே, கேரளாவுக்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லது. எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லது. போறதுன்னு முடிவு பண்ணிட்டா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் ஃபோன் பண்ணி அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். ரொம்ப நல்லது. நல்ல ட்ரீட்மெண்ட். நோய்வாய்ப்பட்டு பிரச்சனையோட இருக்கிறவங்க மட்டும் இல்ல, டே டு டே லைஃப்ல சாதாரணமா இருக்கிறவங்க கூட அங்க போய் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்ப நான் உத்தரவு வாங்கினேன். மகா, நீ என்ன சொல்ற? என்ன நினைக்கிற? டாக்டர் சொல்றத பார்த்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் தான் தோணுது. அடுத்த வாரம் ஃபுல்லா எனக்கும் ஆடிட்டிங் இருக்கு, நீங்க வேற இல்ல. அதான் எனக்கு யோசனையாவே இருக்கு. மகா, நீ எதுக்கு போகணும்? வேற யாரையாவது போக சொல்லலாம். சேதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஆள் போனா நல்லதுதான். பேசாம நானே போறேனே. ஏய், வேணாம் வேணாம், நான் ராம கூப்பிட்டு போறேன். நானும் அதைத்தான் நினைச்சேன். பாஸ், நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சித்தி, ஏற்பாடு பண்ணுங்க. நானும் அப்பாவும் போறோம். துணைக்கு நானும் வரட்டா? ஏன் கேரளாவில் கல்லு குடிக்கவா? உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. சரி ராம், நீ மட்டும் போயிட்டு வா. ஏற்பாடு பண்ணட்டுமா? என்ன பண்ணட்டுமான்னு கேக்குற? டாக்டர் சொல்லிட்டாருல, ஏற்பாடு பண்ணு, அதையும் பார்த்துடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.